Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's Samayalல ஓவன் முட்டை எதுவுமே இல்லாம பேக்கரி ஸ்டைல்ல நல்ல ஒரு சாஃப்ட்டான பன் ரெசிபி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது வந்து நம்ம டீ கடையில கூட அந்த டீ கடை பன்னுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டேஸ்ட் இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். இதை இப்போ எப்படி செய்யறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முதல்ல ஒரு சின்ன பவுல்ல 200 ml அளவுக்கு பால் எடுத்துருக்கேன். இந்த பால் கொஞ்சம் வெதுவெதுப்பா இருக்கு. கை வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்க்குறேன். ட்ரைட் ஈஸ்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும், இல்லைனா மளிகை கடைகளில் கிடைக்கும். 30 ரூபா அவ்வளோதான் ரேட் வரும். இந்த ஈஸ்ட்டு தான் வந்து அந்த பன்னு வந்து ரொம்பவே சாஃப்டாக நல்ல பஞ்சு போல் வரத்துக்கு பயன்படுது. அடுத்ததான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ இதை மூடி வச்சுருங்க. ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகணும். சரியாக ஒரு 15 நிமிஷம் ஆகும் இது ஆக்டிவேட் ஆக. அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கங்க. 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்பால் நல்லா மேலே நிறைய வச்சு எடுத்திருக்கேன். அதனால் இது வந்து சரியாக ஒரு 300 கிராம் அளவுக்கு இன்றைக்கி நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. உங்களுக்கு இனிப்பு சுவை கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், அதாவது வெண்ணெய் சேர்க்குறேன். அன்சால்டட் பட்டர் தான் சேர்க்குறேன். வெண்ணெய் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதை ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. வெண்ணெய் வந்து சரியாக ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ அந்த ஆக்டிவேட் பண்ண அந்த ஈஸ்ட்டை ஒரு தடவை கையை வச்சு நல்லா கலந்துட்டு இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பதத்துக்கு தான் இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு காய்ச்சாத பால் தான் சேர்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கங்க. மாவு வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதில் நம்ம வந்து இந்த ஈஸ்ட்டு பயன்படுத்தியிருக்கோம் இல்லையா, அதனால் மாவு கொஞ்சம் பிசு பிசுன்னு தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பட்டர், அந்த வெண்ணெயை எடுத்துக்கங்க. அந்த பாத்திரத்தை சுற்றி வந்து தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் மாவு மேலேயே லைட்டாக தடவி விட்டு ஒரு தடவை பிசைஞ்சிட்டு மறுபடியும் கொஞ்சமாக அந்த வெண்ணெயை மேலே தடவி விட்டுட்டு இப்போ இதை மூடி வச்சுருங்க. இந்த மாவு சரியாக 1லேருந்து ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் ஊறணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இது 1.5 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம எடுத்து பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், மாவு வந்து டபுளாகி வந்திருக்கு பாருங்கள், அப்படியே 2 மடங்காக இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்கள். இப்போ இதை ஒரு தடவை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா இழுத்து விட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கிங்க. அடுத்ததாக குக்கரில் வைக்கிறதுக்கு நம்ம உள்ளே இந்த மாதிரி பாத்திரம் தருவாங்க இல்லையா, அந்த பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். இல்லைனா உங்ககிட்ட அடிக்கனமான பாத்திரம் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கலாம். இல்லைனா வீட்டில் இட்லி தட்டு இருந்தால் கூட நீங்கள் இட்லி தட்டு பயன்படுத்திக்கலாம், அதுவும் நல்லா அருமையாகவே வரும். இப்போ இதில் கொஞ்சமாக பட்டர் நல்லா சுற்றி ஓரங்களில் நல்லா படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்குங்க. அடுத்ததாக கையில் கொஞ்சமாக வெண்ணெயை தொட்டுக்குங்க. மாவு கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் பாலாக எடுத்துங்க. ஒரு தடவை கையால் உள்பக்கமாக அப்படி சுழட்டி விட்ட மாதிரி மாவை ஒரு 4-5 தடவை இந்த மாதிரி உள்பக்கமாக சுழட்டி விட்ட மாதிரி எடுத்துட்டு இப்படி கையால் வச்சு ஒரு அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு நல்லா பலூன் போல் உப்பி வரும் இந்த மாதிரி. அதுக்கு அடுத்ததாக அந்த அடிப்பகுதியை அப்படியே வச்சுட்டு நல்லா இப்படி உள்ளங்கையில் வச்சு ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி இப்படி கொண்டு வந்துங்க. நல்லா மேலே வந்து மாவு வெடிப்புலாம் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ இந்த மாதிரி இதே மாதிரி எல்லா பாலையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ உருட்டி எடுத்த எல்லாத்தையுமே இந்த வெண்ணெய் தடவின பாத்திரத்தில் நான் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒன்று பக்கத்தில் நெருக்க வைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் இடைவெளி விட்டு வைங்க. இதுவே நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வைக்கிறீங்க, அதாவது இட்லி தட்டில் வைக்கிறீங்கன்னா இதே மாதிரியே நீங்கள் ஒரு குழியிலையும் கரெக்டாக வச்சுக்கலாம். அந்த இட்லி குழி இருக்கு இல்லையா, அதில் ஒன்றுத்துலையும் வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவு மறுபடியும் டபுள் ஆகும். அதனால் இதை ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு அப்படியே மறுபடியும் துணி போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம குக்கரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இது உங்கள்கிட்ட அவன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அவனில் கூட செய்யலாம். அதனுடைய டெம்பரேச்சர் என்னன்னு சொல்லிட்டு நான் சைடில் போட்டிருக்கேன் பாருங்கள். குக்கரில் சால்ட்டு கொட்டியிருக்கேன். ஏற்கனவே கேக்குக்கெலாம் பயன்படுத்தினா அந்த சால்ட்டு தான் அது. ஒரு சின்ன ஸ்டாண்ட் ஒன்று வச்சுருக்கேன். இதுவே நீங்கள் இட்லி தட்டில் வைக்கிறீங்கன்னா இதே மாதிரி குக்கர் பயன்படுத்திக்கிங்க. அது இதே மாதிரியே சால்ட்டு ஸ்டாண்டு வச்சுட்டு அந்த இட்லி தட்டை இதில் வச்சுருங்க. ஆனால் இட்லி பாத்திரத்தில் வைக்காதீங்க, இட்லி பாத்திரம் அடியில் வந்து கருகிடும். அதனால் அதை மட்டும் செய்யாதீங்க. கடாய் இருந்தால் கூட அடியில் உப்பு கொட்டிட்டு இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இட்லி தட்டு வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். கேஸ்கெட் போடல, விசில் வைக்கல, அதாவது வெயிட் வைக்கல. இதை இப்போ நம்ம மூடிடலாம். சரியாக மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 15 நிமிஷத்துக்கு இது வந்து ப்ரீ ஹீட் ஆகணும். இப்போ பாருங்கள், சரியாக ஒரு 25 நிமிஷம் ஆயிருக்கு. அந்த நம்ம 8 வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாமே நெருக்கி நல்லா டபுளாகி வந்திருக்கு பாருங்கள். அழகாக பூ போல் இருக்குது பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக நார்மலான பச்சை தண்ணி வந்து மேலே கொஞ்சமாக தடவிக்கிறேன் தொட்டுட்டு. எதுக்காக அப்படின்னா எள்ளு வந்து கொஞ்சமாக வெள்ளை எள்ளு மேலே வந்து சேர்க்க போகிறேன். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து ஆப்ஷனல் தான், சேர்க்காமல் இருந்தாலும் பரவாயில்ல.
அடுத்ததாக நம்ம குக்கரை திறந்து பார்த்துடலாம். நல்லா சூடாக இருக்குது. இப்போ இதை கரெக்டாக சென்டராக பார்த்து வைங்க. அந்த பாத்திரம் உள்ளே வைக்கக்கூடிய அந்த பாத்திரம் ஓரங்களில் தொடாத மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. தொட்டுச்சு அப்படின்னா சீக்கிரம் வந்து கருகி போயிடும். தொடாத மாதிரி இருந்துச்சுன்னா அழகாக நல்லா சிவந்து வரும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். உள்ள ரப்பர் சொல்லக்கூடிய அந்த கேஸ்கெட் போடல, விசில்னு சொல்லக்கூடிய வெயிட்டும் போடலை. ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா லோவுக்கும் மீடியமுக்கும் இடைப்பட்டதில் வச்சுருக்கேன். சரியாக ஒரு 30 நிமிஷம் இருக்கணும். சில சமயங்களில் 25 நிமிஷத்தில் கூட இது பேக் ஆகிடும். உங்களுக்கு மேலே ரொம்ப சிவந்து வரணும் அப்படின்னா 30 நிமிஷம் எடுத்துக்கும். கொஞ்சம் லைட்டாக வெண்மையாக இருந்தால் போதும், ரொம்ப சிவக்க வேண்டாம் அப்படின்னா சரியாக ஒரு 25 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். இப்போ நான் ஒரு 25 நிமிஷம் தான் வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு. ஆனால் உள்ளே நல்லா சாஃப்டாக மாவு வந்து வெந்திருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த நல்லா சூடாக இருக்கும்போது மேலே கொஞ்சம் பட்டர் தடவிக்குங்க, இல்லைன்னா நெய் கூட தடவிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது நல்லா ஷைனிங்காக இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த கலர் மாறும். இப்போ இதை எடுத்து அப்படியே ஆற வைக்கிறதுக்காக எடுத்து வெளியில் வச்சுட்டு மேலே மறுபடியும் அந்த துண்டை ஒன்று போட்டு மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 15 நிமிஷத்தில் இது நல்லா ஆறிடும். இப்போ பாருங்கள், ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இது எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எடுக்கவும் ரொம்ப சுலபமாக வருது பாருங்கள். அடிப்பக்கமும் நல்லா சிவந்திருக்கு. இப்போ இது உங்களுக்கு நான் ஒன்று பிரிச்சும் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது. நல்லா பூ போல் வேற இருக்குது பாருங்கள், பார்க்கறதுக்கு சூப்பராக. இதை நான் இப்போ பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக அந்த சின்ன சின்ன துகள் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குட்டி குட்டியாக அந்த ஓட்டை மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை டீ கூட தொட்டு சாப்பிட்லாம், இல்லைனா வந்து பர்கர் மாதிரி வந்து நீங்கள் செய்து சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.